ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லா பேரும் எதுக்காக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, தமிழ்ல ஜனநாயகன் பத்தி போட்டோன்னு ஜம்ப் பண்ணி வந்த கையோட இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்த கையோட கீழே ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அந்த ஆப்ஷனையும் வந்து தட்டி விட்ருங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து அவங்களால கண்டினியூஸாக பார்க்க முடியும். இல்லை நம்ம சேனலில் நீங்கள் மறந்துடுவீங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பொறுமை அதுக்கு தான் வரேன். ஜனநாயகன் இந்த படம் வந்து அடுத்த வருஷத்துல இருக்க மிகப்பெரிய ஹைப்பில் இருக்க படம்னு சொன்னால் யாராலையும் மறுக்க முடியாது. அவ்வளோ ஹைப்பில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் ஜனநாயகன். ஓகேவா? இப்போ இந்த படத்தில் என்ன இஷ்யூ ஆயிருக்குன்னா, இந்த படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸ் வந்து இன்னும் சோல்ட் ஆகவில்லை. பெரிய பெரிய சேட்டலைட் நெட்வொர்க்கான விஜய் டிவி, சன் டிவி, இந்த மாதிரி பெரிய நெட்வொர்க் யாருமே வாங்கல. ஆனால் ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் டீம் வந்து சொல்கிற வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து 2 பேராலையும் அஃபோர்ட் பண்ண முடியலை. ஏன் அவங்களால அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியலைன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு தனி வீடியோவாக தான் போடணும். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 100 லைக் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக அது ஒரு வீடியோவை நான் தனியாக போடுறேன். தெரிஞ்சு மேபி அந்த ப்ரொடக்ஷன் டீமே வந்து இறங்கி வந்து சன் டிவிக்கு இந்த அமௌண்ட்டுக்கு விற்றாலும் விற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜூனியர் என்டிஆர் ரீசெண்டாக நம்ம தலைவர் கூட ஒரு கிளாஷ் விட்டாரு. அதாவது என்ன படம்னா வார் 2. இந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஒழுங்காவே போல, அந்த படம் நல்லாவும் இல்லை. ஓகேவா? நாம என்னப்பா செய்யறது, நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. என்ன பிளான்னா, நான் வந்து ஹிந்தி படம் நடிக்கிறேன், அந்த ஐப்பில் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஹிந்தி படம் தரேன்னு சொல்லி நம்ம ஜூனியர் என்டிஆர் இன்னொரு படம் பண்றவங்க கூடன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, வார் 2 படம் ஃபிளாப் ஆனோன்னு ராஜ்ராஜ் ஃபிலிம்ஸ்க்கு வந்து நான் படம் பண்ணல, டிராப் பண்ணிக்கலாம். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ஆல்ரெடி நான் உங்களை நம்பி வார் 2 படமும் பண்ணேன், அந்த படமும் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மறுபடியும் இன்னொரு படம் பண்ண முடியாது. நான் வந்து தெலுங்குல 2 படம் இருக்கு, தேவாரா 2, அதுக்கப்புறம் இன்னொரு படம் இருக்கு. அந்த படத்தை முடிச்சுட்டு வேணா நம்ம பார்க்கலான்ற மாதிரி வந்து நம்ம ஜூனியர் என்டிஆர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு 10 வருஷம் போட்டோம், பார்க்கலாம். வார் 2 படத்துக்கான ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.